எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அருமையான இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்று போன 11 மாதமும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 12ஆம் மாதத்தை காண செய்திருக்கிறார். அதுக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதம் நம்மளுக்கு ஒரு விசேஷமான ஒரு மாதமாய் காணப்படுகிறது. காரணம், இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த உலகத்திலே அவதரித்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம். எனவே இந்த 11 மாதங்களையும் கர்த்தர் நம்மை கடக்க செய்திருக்கிறார். இதில் எத்தனையோ காரியங்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம், இழப்புகள் நேரிட்டு இருக்கலாம், அநேக துன்பங்களை நாம் சந்தித்திருக்கலாம், அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கலாம், அநேக நன்மையான காரியங்களை நாம் அனுபவித்திருக்கலாம். இப்படி இருந்தாலும் நம்மை 11 மாதம் சுமந்து கொண்டு வந்த தகப்பன் இந்த 12ஆம் மாதத்தையும் காண செய்திருக்கிறார். அதற்காக நான் நன்றியோடு மீண்டுமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தினுடைய கடைசி பகுதியில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 28:11 உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுவார். உனக்கு ஒரு முழுவதுமாக ஒரு நன்மை. ஏதோ நன்மைனா பாதி கிடைச்சி பாதி கிடைக்கிறதில்லை. நமக்கு தேவையான நன்மைகளை முழுவதுமாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உனக்கு பரிபூர்ண நன்மையை அவர் கட்டளையிடுவார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். நம்ம மனுஷங்கிட்ட போயிட்டு நம்மளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ ஒரு தேவைகளோ வரும்போது நாம் மனுஷனை போய் பார்த்து அவங்ககிட்ட அதை பற்றி பேசணும்னா அவன் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு தர முடியாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு உண்டாயிருக்கலாம். ஒருவே கொடுக்கக்கூடாதுன்னு கூட நினச்சி பண்ணியிருக்கலாம். ஒரு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த மனுஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட அவனால் முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். உடனே மனுஷனை நம்புவது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. எப்போவுமே எல்லா காரியத்துக்குமே நாம் மனுஷனை நம்புவது மிகவும் விருதா. அது ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு காரியம். பிசாசானவன் இந்த உலகத்திலே யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டிருந்தானாம். ஆனால் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி சுற்றி திரிந்தாரா? யாருக்கு நன்மை செய்யலாமோன்னு அவர் சுற்றி திரிந்து கொண்டிருந்தாராம். எனவே நன்மை செய்கின்ற ஆண்டவரை நாம் துதிக்கின்றவர்களாய் காணப்படுகிறோம். நன்மை செய்கின்ற ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி கிடைக்க முடியாத ஒரு ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது. அதுதான் சொல்கிறாரு, உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுவார். நம்மளுக்கு ஒரு முழுவதுமான ஒரு நன்மை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் காணப்படும். எப்படிங்க முழுவதுமாக நம்மளுக்கு நன்மை பெறும்? நம்மளை அப்போ எப்படி நம்மளை ஆண்டவர் நம்மை நேசிக்கக்கூடியவராக காணப்படுவார் என்று நாம் பார்க்கும்போது, இங்கே நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 6:22 நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடு கூட சம்பாஷிக்கும், உன்னோடு கூட பேசும். அது ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம், அந்த ஆண்டவருடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள், அந்த ஆண்டவரிடத்திலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள், அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குமா? அது நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். அந்த வார்த்தை நம்மளோடு கூட பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருந்தது. உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் இங்கே நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. when you walk they will guide you, when you sleep they will watch you, when you alone they will speak with you. நம்ம தனியாக இருக்கும்போது
கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றக்கூடியதாக காணப்படும். கர்த்தர் நம்மை எப்படியும் அவர் கைவிடாத தகப்பன். என் நேசர் ஒருபோதும் நம்மை கைவிடாதே நம்மை பாதுகாத்து வந்தவர். உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுவார். எனவே ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இந்த மாதத்திலே உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடப் போகிறார். அந்த பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய வார்த்தைக்குள்ளே, அவருடைய கைக்குள்ளே நாம் அடங்கியிருப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற ஆண்டவர் இந்த நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க செய்ய போகிறார். இந்த மாதம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மாதத்தின் முதலில் நாம் அநேக இயற்கை சீற்றங்களை நாம் பார்த்தோம். இருந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடாத தகப்பன். அவர் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பார். உனக்கு என்ன தேவை, என்ன தேவை, என்ன தேவை, என்ன தேவைன்னு பார்த்து உனக்கு ஒரு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி. ஒருவேளை கெட்டது நடக்கும் நம்ம யோசனை பண்ணோம்னா கூட அது நடக்காமல் பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாத தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே, கர்த்தாவே, இந்த மாதத்தின் முதல் காரியத்தில் நாங்கள் அநேகர் சோர்ந்து போயிருப்போம். ஆண்டவரே, என்ன இந்த மழையின் கொடுமை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கலாம். இருந்தாலும் எங்களை வழி நடத்துகிறவர், எங்களுக்கு முன்பாக செல்கிறவர். கர்த்தாவே, உமது வழிகளே நாங்கள் வரும்போது, உமது வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்கும்போது அநேக பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, தெய்வீக பிரசன்னம், உமது வல்லமை, கிருபை, தயவு, பாதுகாப்பு எங்களை அனைத்து வழி நடத்தட்டும். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு போதுமானவராய் கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய், எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் இருந்து கர்த்தர் எங்களை வழிநடத்தும். உமது கிருபையும் நன்மையும் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வரட்டும். எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். நல்ல பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே அநேகருக்கு நாங்கள் கர்த்தாவே உதவிகள் செய்யத்தக்கதாக எங்கள் வருமானத்தை வருஷிக்க பண்ணும். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு அந்த வருமானம் போதுமான அளவிற்கு இருந்து அது மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக எங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறமாய் செபிக்கிறோம். வயதானவர்களுக்கு பாப்பில் கொடுக்கிறோம். நல்ல பரிபூர்ண சுகத்தை தாரும், பலத்தை தாரும். எந்த விதத்திலும் எந்த நோய்க்கறிகளும் அண்டாமல் கர்த்தர் வேலடைக்கிறமாய் செபிக்கிறோம். கர்த்தாவை குழந்தைகளையும் பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருவரும் பாப்பில் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னது பிரகாரம் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவளுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியதாய், ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாய், ஒரு வல்லமையை தரக்கூடியதாய், ஒரு கிருபையை தரக்கூடியதாய் கர்த்தாவை இருக்கிறமாய் செபிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பாப்பில் கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலும் கர்த்தர் வாய்க்க பண்ணும். உமது கிருபை ஆண்டவர்களே அவர்கள் தொடர்ந்து வழி நடத்தட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாப்பில் கொடுக்கிறோம். அந்த குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். அந்த குடும்ப தேவைகள் சந்திக்கப்படட்டும். எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் துடைத்து போடும். ஆண்டவரே, துடைத்து போடும். நல்ல மனமகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்க கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை தரவேணுமாய் செபிக்கிறோம். உமது கிருபையும் நன்மையினாலும் இருப்போம். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளும். உமது பிரசன்னத்தினாலே மூடி மறைத்து கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் அமைக்க செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். நாம் மீண்டுமாக சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.